காத்தாயி அருள் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் உங்கள் இல்லத்தில் மகிழ்வுகள் நிறைய நடைபெற வாழ்த்துடன் அபிராமி அந்தாதி பாடல் எண் 24. தீராத வியாதிகள் தீர இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். மணியே, மணியின் ஒளியே, ஒளிரும் மணி புனைந்த அணியே, அணியும் அணிக்கு அழகே, அணுகாதவர்க்குப் பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெருவிருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. சுடர்விடக்கூடிய மாணிக்கமே, அந்த மாணிக்க மணியிலே ஒளிரக்கூடிய ஒளியே, ஒளிரும் அம்மாணிக்கங்கள் பதித்திட்ட ஆபரணமே, அந்த ஆபரணங்களுக்கு எழிலை ஊட்டும் எழிலானவளே, நின் பாதங்களை தொழாதவருக்கு தொடர்ந்து வரக்கூடிய துன்பமே, பணிந்தால், உன்னை பணிந்தால் பிறவியாகிய பெரும் துன்பத்தை அகற்றும் மாமருந்தே, தேவர்களுக்கும் பேரின்பத்தை அளிக்கக்கூடிய பெருவிருந்தான அபிராமி தேவியே, நின் தாமரை மலர்பாதங்களை பணிந்து வணங்கிய பிறகு வேறு எவரையும் நான் வணங்க மாட்டேன். ஆம், வியாதிகள் தீர இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். ஆனாலும் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். உண்ட உணவு செரித்தபின் நீங்கள் உணவினை உண்டால் உங்களுக்கு ஒரு நாளும் வியாதி வாராது. ஆம், உண்ட உணவு நன்றாக செரித்தபின் அடுத்த உணவினை உட்கொள்ளுங்கள். தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். அப்படியே நம்மை அணைத்துக் காக்கும் காத்தாயியின் திருப்பாதங்களையும் சிந்திப்போம். அப்போது நம் தீய வினைகள் யாவும் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.